Hi friends, welcome to review of தமிழ் படம் வடம். இந்த படம் வந்து ப்ரொடியூஸ்ட் பை மாசாணி பிக்சர்ஸ். இயக்கம் வந்து கேந்திரன் வி. ஹீரோ வந்து நம்ம விமல் ப்ளஸ் நட்டி நட்ராஜ், ஆடுகளம் நரேன் அண்ட் சனஸ்கா ஸ்ரீ பாலசரமான் மணிஷ்காந்த் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு வந்து பிரசன்னகுமார், இசை வந்து நம்ம இமான். ஸோ படம் வந்து மேராக போயிடலாம், கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ மெயினாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து வட மாவட்டம் நடக்கிறது வந்து வட மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது. பொதுவாக மஞ்சு விரட்டுங்கிறது பார்த்தோம்னா வந்து ஒரு பெரிய ஒரு எரினாவில் வந்து மாடு ஓடிக்கிட்டு இருக்கும், மாடை பிடிக்கணும். அதுதான் வந்து நம்ம ஊரில் வந்து பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாட்டை வந்து ஒரு இதில் வந்து கட்டி வச்சுட்டு அதை வந்து சுத்த விட்டுட்டு அப்புறமா வந்து ஒரு மாதிரி பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது விளையாட்டு இது. ஸோ அதான் நமக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் விரட்டுன்னு இருக்கப்போ எதிர்பார்த்துன்னு போகிறோம், கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் இந்த இது. பட் மற்றபடி இந்த படம் கதைன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மாடு இருக்குது. அதாவது ஒரு நட்டி வந்து மாட்டை வளர்க்குற மாட்டுக்கு வந்து ஒரு கண்ணு இல்லை அப்படின்னு விரட்டி விட்டுறாரு அந்த மாட்டை. ஸோ அந்த மாட்டை வந்து இவர் நம்ம பிடிச்சி வளர்க்குறாரு, நம்ம விமல் வந்து பிடிச்சி தம்பி மாதிரி வளர்க்குறாரு. அதை வந்து போட்டிக்கெல்லாம் கலந்துக்கிட்டு அது வந்து ப்ரைஸ்லாம் வந்து ஜெயிக்குது. ஸோ உடனே இப்போ ஜெயித்த உடனே பார்த்தா நட்டிக்கு வந்து ஆசை வந்துடுது பழையபடி அந்த மாட்டு மேலே, எனக்கு திருப்பி கொடு மாட்டை அப்படிங்கிறாரு விமல்கிட்ட. விமல் வந்து பாசமாக வளர்த்துருக்காரு அப்படிங்கிற போது அவருக்கு வந்து தர தயாராக இல்லை. ஸோ பார்த்தோம்னா இவர் கொடுங்கிறாரு, மாட்டான்றாரு, இப்படியே வந்து பகை வளருது. ஸோ என்ன நடக்கிறது அப்புறமா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. நடுவில் வந்து விமலும் ஜெயிலுக்கு போகிறாரு. ஸோ அங்கேயே வந்து அவரை கொலை பண்ணுறதுக்கான முயற்சி நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி மீறி கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் படத்தோட திரை. பட் இப்போ நீங்கள் படத்தை நீங்கள் யூகிச்சிருப்பீங்க என்ன நடக்க போகுது, கதையோட ஸ்டோரியை வந்து நீங்கள் யூகிச்சிருப்பீங்க. ஸோ எதிர்பார்க்காம மாதிரி நடக்கிறது நிறையா விஷயங்கள். அதுதான் இந்த படத்தோட திரைக்கதைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மைனஸ். அது வந்து எப்பவுமே வந்து ஒரு திரைக்கதைன்ற போது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கணும், அது இல்லை இந்த படத்தில். ஸோ அதனால் வந்து படம் நம்ம வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த படம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம ஹீரோ நம்ம விமல் வந்து அவரோட பாத்திரத்தை கட்டாயமாக உணர்ந்து நடிச்சிருக்காருன்னு நம்ம கட்டாயமாக வந்து பாராட்டலாம். ப்ளஸ் மோரோவர் வந்து அவருக்கும் அந்த மாட்டுக்கும் அந்த பாச காட்சிகள்லாம் நிஜமாகவே நல்லாயிருக்கு. நல்லா அவருக்கு வந்து இந்த கிராமத்து இளைஞன் கரெக்டில் வந்து ஏன்னா முதல்ல பார்த்தோம்னா அந்த காலத்தே வந்து நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் களவாணியமாக படத்தில் நடிச்சிருக்காரு கிராமத்து இளைஞன். ஸோ ஈஸியாக வந்து இந்த காட்சிகள்லாம் வந்து அவருக்கு செட் ஆகுது. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது அவருக்கு. ஒரு கிராமத்து ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது விமலுக்கு வந்து ஒரு கை வந்த கலை தான். ஸோ அது ஒன்று. ப்ளஸ் ஹீரோயின் சனஸ்கா ஸ்ரீன்னு சொல்லிட்டு வராங்க, ஹோம்லியாக இருக்காங்க. ப்ளஸ் நம்ம 1980s 90s பார்த்து ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ஸோ ஆடுகளம் நரேன் வந்து விமலுக்கு அப்பாவாக வராரு. அவரும் வந்து கேரக்டருக்கு உணர்ந்து நடிச்சிருக்காரு. வில்லன் வந்து நட்டி, அவர் வில்லத்தனம் வருது அவருக்கு, வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வில்லன் வந்தால் தான் வந்து நல்லா நடித்தா தான் வந்து படத்தோட இது ஹீரோ கேரக்டர் தூக்கி நிற்கும். ஸோ அதில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் சில நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அவர் நட்டி. ப்ளஸ் நம்ம வழக்கமான மணிஷ்காந்த், அவரை வந்து இதில் வந்து கொஞ்சம் சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் நல்லா செட் ஆகிருக்கு இதில். ப்ளஸ் காமெடி போர்ஷன் வந்து நம்ம பாலசரவணன் வந்து கவனிச்சிக்கிறாரு. அவர் வந்து எதாவது ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று விட்டு அவர் பாட்டு போகிறாரு. பட்டு எல்லாமே ஒரு நல்லா தான் ஓரளவுக்கு செட் ஆகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அவருக்கு நல்லா போகுது. ப்ளஸ் இமானோட பாட்டில் வந்து நல்லா பாண்டிமுனி பாட்டில் சூப்பராக செட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா கொடுத்துருக்காரு, அதை பாராட்டணும். இந்த வடமாடு இந்த மஞ்சு விரட்டு காட்சிகள்லாம் வந்து நல்லா எடுத்திருக்காரு அவர். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாயிருக்கு இமான். ப்ளஸ் ஒளிப்பதிவும் வந்து பரவாயில்ல. ஸோ இது மாதிரி ஒரு பாசம், இந்த மாதிரி மாடு பாசம், சகை சண்டை பகை அப்படியே மசாலா கதை மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரமாட்டேங்குது. ஒரு படம் வந்து ஹிட் ஆகணும், ஓடணும் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அந்த கதைக்குள்ளே வந்து போகணும். இங்கே நடக்கிறதா நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு நடக்கிற மாதிரி உணர்ச்சி இருந்தால் தான் வந்து படம் வந்து ஹிட் ஆகும். அந்த விஷயத்தில் வந்து இந்த டைரக்டர் வந்து கோட்டை விட்டாருன்னு தோணும். ஏன்னா வந்து மாடுபிடின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்சியும் பெருசாக காமிக்கல. ஸோ செட்டு போட்டு எடுத்தால் நல்லா தெரியுது. ஸோ எதுலையுமே வந்து ஒரு முழுமை இல்லாமல் இருக்குது இந்த படத்தில், அதுதான் வந்து ட்ராபேக். ஸோ நமக்கு வந்து ஒரு கதைக்குள்ள போக மாட்டேங்கிறோம், ப்ளஸ் நமக்குமே ஒரு உணர்ச்சி இல்லை, ஈர்ப்பு இல்லை. அப்படிங்கிற போது படத்தோட என்ன ஆக போகுது நமக்கு தெரிஞ்சு போயிடுது. மற்றபடி இதை வந்து ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது இந்த படத்தை. ஓகே, ரேட்டிங் வந்து லோ ரேட்டிங் தான், பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல படம் அப்படின்னு தான் சொல்லலாம்.